மாரி ஆளுநர்கள் அரசியல் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இப்ப 13 வகையான காரணங்கள சொல்லுங்க. போட்டிருக்காரு. இது கிட்டத்தட்ட அரசியல் பண்ற மாரி தான். ஆ பிஜேபி இல்ல, காங்கிரஸ் கவர்மெண்ட்லயே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆளுநர், ஆளுநருடைய பணிய பார்த்தா நல்லாருக்கும். அவர் அத தாண்டி இது சரியில்ல, அது சரியில்லன்னு சொல்றது வந்து நயினார் நாகேந்திரன் சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம். ஆளுநர் உட்காந்துட்டு இப்படி சொல்றதுன்றது சரியா இருக்காது. தவறான முன்னுதாரணத்தை திரும்ப திரும்ப உருவாக்குறாங்க. அங்க இவரு உருவாக்குனாரு. நம்ம ஆரிஃப் முகமது கான். கேரளால. பேட்டிலாம் குடுத்தாரு. கேரளால. ஆளுநர்கள் பேட்டி குடுக்கறது மரபு அல்ல. தமிழிசை எனக்கு என்னன்னு பேட்டி குடுத்திருந்தாங்க. இது எல்லாமே நம்ம வந்து மென்மேலும் அடுத்த கட்டத்த நோக்கி நகர்த்துற வேலைய தான் பண்ணணும். கௌரவமாக சட்டசபை நடத்துறது அந்த மாரி தான் போணும். ஆனால், இங்க என்ன நடக்குதுன்னா, மரபுகள் மீறுவது இந்த மாரிலாம். நீங்க தேசிய கீதம் கேட்குறீங்க நியாயமானது. நியாயம். ஆனால் நீங்கள் கருத்து சொல்றது, நீங்க கொண்டு வந்து ஒரு இத படிக்கிறது அப்படிலாம் வந்து இதுவரைக்கும் மரபு இல்லாதது. இல்லையே. ஆனா, இந்த தேசிய கீதத்த ஒருவேள பாடியிருந்து, அதுக்கப்புறமும் ஆளுநர் இதே மாரி ஒரு முறைய கையாண்டிருந்தாருன்னா, நம்ம வந்து ஆளுநர் மேல ஒரு கண்டனம் தெரிவிக்கலாம். அவர் கேட்கிறது ஒரு தேசிய கீதம் தான். அது ஏற்கனவே பாடப்பட்டிருக்குன்னு வேற சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அத ஏன் அவாய்ட் பண்ண பார்க்குறாங்க? அதுதான் இவர்களுடைய பிரச்சனை. இவரோட அரசியல். இவர்கள் இவர்கள் இன்னும் யோகியர்கள் கிடையாதுல்ல. இவங்க தொடர்ச்சியாக ஆளுநருக்கு எதிராக சின்ன மேட்டர் கிடைச்சா கூட அத பெருசாக்குறது. ஆளுநரை அவமதிக்கிற மாரி பண்றது. ஆளுநருக்கு எதிராக போராட்டங்கள் நடத்துறது. இந்த 5 வருஷம் நம்ம பார்க்குறோம். அப்ப இதோட விளைவு என்னன்னா, தொடர்ச்சியாக மத்திய அரசோட மோதல் போக்கு. அப்புறம் நிதி மற்ற விஷயங்கள் எப்படி நடக்கும்? நீங்க அரசியல் ரீதியாக எங்கேயா பண்ணிக்கலாம். ம். அரசு ரீதியாக நீங்க அந்த இத கரெக்ட்டா கையாளணும். கையாளணும். ஆனா அத பண்றதே கிடையாது.